விநாயகரை வணங்கினால் நமக்கு என்னவெல்லாம் கிடைக்கும் என்ற பட்டியலை ஔவையார் தருகிறார். என்ன பட்டியல் என்று கேட்டால், விநாயகரை வணங்கினால் முதலிலே நல்ல வாக்கு பலிதம் கிடைக்கும். பார்வதியும் பரமேஸ்வரனும் தன்னை காண வரவில்லை, கைலாயத்தை காணவே வந்தான் என்று பூதகணங்களோடு கைலாயத்தையே இறக்குகிறான் திருவையாற்றில். அப்பருக்கு காட்சி கொடுத்தான் ஈசன். கண்ணெலாம் அவன் முகம் காணலாம், அதிலும் ஒரு காதல் தோன்றும். பண்ணெலாம் அவன் புகழ் பாடலாம், மொழியில் ஒரு பசுமை தோன்றும். எண்ணலாம் அவன் பதம் எண்ணலாம், அதனிலோர் இனிமை தோன்றும். சிற்றின்பத்தில் துளைத்த கணவனை அதிலிருந்து மீட்டு கொண்டு வந்து பேரின்ப வெள்ளமாகிய சிவன் உலகம் கிடைப்பதற்கு அற்புதமான வழியை ஏற்படுத்தி தந்தவர் திருநீலகண்ட நாயனாரினுடைய மனைவி. நல்லோருக்கு பக்தர்களுக்கு தித்திப்பாக இருக்கக்கூடிய அதே முருகன் அல்லோருக்கு தீயை போல் சுடக்கூடியவன், திருத்தக்கூடியவன். அதைத்தான் தீந்தமிழ், இதைத்தான் திருமுருகாற்றுப்படையும் சொல்கிறது.